அன்பர்களே, நீங்கள் கவனித்துள்ளீர்களா? வாழ்க்கையில் சில நேரங்களில் உங்களை நீங்களே கேட்டிருப்பீர்கள், நான் உண்மையிலேயே வாழ்கிறேனா? எனது செயற்பாடுகள் உண்மையிலேயே அர்த்தமுடையவையா என்பது போன்ற கேள்விகள். காலையில் எழுந்தவுடன் ஓட ஆரம்பிக்கிறோம். வேலை, கடமைகள், பொறுப்புகள், எதிர்பார்ப்புகள். நாள் முடியும் போது சோர்வாக இருக்கும். ஏனென்றால் நாம் செய்யும் பல விஷயங்களை அர்த்தத்தை உணர்ந்து உண்மையான ஈடுபாட்டுடன் செய்வதில்லை. இதனால் நம்முள் ஒரு உள்ளுணர்வு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. நான் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் முறை சரிதானா என்பதே அது. இந்த கேள்விக்கான பதில்தான் இக்கிகை. அதுவே வாழ்க்கையை ஈடுபாட்டுடன் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்றது. இக்கிகை என்பது ஒரு ஜப்பானிய தத்துவம். அது தத்துவம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு, வழிகாட்டி. நீங்கள் நீங்களாக வாழ்வதற்கு உங்களை அனுமதிக்கும் வாழ்க்கை முறை. பலர் நினைப்பது வாழ்க்கையின் அர்த்தம் பெரிய பெரிய சாதனைகளில்தான் இருக்கிறதென்று. ஆனால் உண்மையில் வாழ்க்கையின் அர்த்தம் பெரிய விஷயங்களில் இல்லை, சின்ன சின்ன உண்மையான தருணங்களில்தான் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் தனது மாணவருக்கு கற்றுத்தரும் போது உணரும் மகிழ்ச்சி, ஒரு விவசாயி மண்ணில் உழைக்கும் போது உணரும் அமைதி, ஒரு கலைஞன் தனது படைப்பில் மூழ்கும் அந்த தருணம், இவையெல்லாம் இக்கிகையின் முகங்கள். இக்கிகையை கண்டறிய 4 கேள்விகள் கேட்கப்படுகின்றன. முதலாவது, நீங்கள் உண்மையாக விரும்புவது என்ன? இரண்டாவது, நீங்கள் எதில் திறமை வாய்ந்தவர்? மூன்றாவது, இந்த உலகத்திற்கு அவசியமாக இருப்பது என்ன? நான்காவது, நீங்கள் செய்யும் செயலுக்கு உலகில் மதிப்பு கிடைக்கிறதா? இந்த 4 கேள்விகளுக்கான பதில்தான் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை வழங்கும். அதாவது இக்கிகை என்பது நீ ஏன் வாழ்கிறாய் என்பதற்கான பதில். அது உனக்கு பிடித்தது, உனக்கு செய்ய தெரிந்தது, உலகிற்கு தேவையானது, அதற்கு கிடைக்கும் மதிப்பு என்பவை ஒன்று சேருமிடம். ஆனால் இதை கண்டறிந்து பின்பற்றுவது எளிதானதில்லை. ஏனெனில் நம்மை நாமே எதிர்கொள்வது கடினம். சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து சுயமாக செயற்படுவது அதைவிட கடினம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் நம்மை அடக்கிவிடும். அவன் எவ்வளவு சிறப்பாக வாழ்கின்றான் என்ற எண்ணம் நம்மை அலைக்கழிக்கும். அவர்கள் எதனை செய்து அந்த நிலையை அடைந்தார்கள் என்று அறிந்து அதனையே நாமும் செய்வதற்கு முயற்சிக்கின்றோம். இதுவே நாம் நம் வாழ்க்கையின் அர்த்தத்தை இழப்பதற்கான அடிப்படை காரணம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், பிறருடைய கனவுகளை வாழ்ந்து கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்க வேண்டாம். மற்றவர்கள் வாழ்கின்ற முறையினை பார்த்து அதனை பிரதி செய்ய முயற்சிக்க வேண்டாம். உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் விடயங்களை செய்யுங்கள். நீங்கள் வேறு ஒருவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்கள் உள்ளீர்கள். இக்கிகை என்பது ஒரு பயணம். நீங்கள் என்ன செய்யும்போது நேரத்தை மறந்து செயற்படுகின்றீர்கள் என்று கவனியுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையிலேயே அர்த்தத்தை வழங்கும் விடயம். வெற்றி என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் ஒன்று அல்ல, அது உங்களுக்குள்ளேயே உருவாகும் ஒரு நிலை. உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானது, அபாரமானது என்று மக்கள் உன்னை பாராட்டலாம். ஆனால் உங்கள் உள்ளம் அமைதியாக இல்லை என்றால், நீங்கள் செய்ததற்கு அர்த்தம் தெரியவில்லை என்றால், அது வெற்றி அல்ல. அதில் எந்த அர்த்தமும் இல்லை. உண்மையான வெற்றி என்பது நீங்கள் நிறைவாக உணரும் தருணங்களேயாகும். எனவே கவனத்தில் கொள்ளுங்கள், வாழ்க்கை என்பது ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது நீங்கள் அர்த்தத்துடன் வாழ்ந்தீர்களா என்பதுதான் முக்கியம். ஆகவே இன்று ஒரு முடிவு எடுங்கள். வெறுமனே வாழ வேண்டாம், அர்த்தமுடன் வாழ்வதற்கு ஆரம்பியுங்கள். அதற்கு உங்கள் இக்கிகையை கண்டறியுங்கள். நன்றி அன்பர்களே.